தமிழ்நாட்டினுடைய மொத்த கடன் சுமைன்னு பாத்தீங்கன்னா 14.5 லட்சம் கோடி. உண்மையிலே முன்னிலை வைக்குதா? கடன்ல தான் முன்னிலை வைக்குது, வேற எதுல முன்னிலை வைக்குது? தமிழ்நாடு இத்தனை லட்சம் உலக வங்கியில கடன் வாங்கி வச்சிருக்காங்க அப்படின்னு தொடர்ந்து சொல்றாங்க. அது எப்போ குறையும் அப்படின்ற ஒரு டவுட் இருக்கு சார். அது நமக்கு இல்ல எது குறையும்? அது கடன் சுமை அப்படி எடுக்க முடியாது சார். உங்களுக்கு அதுக்கு என்ன இருக்கு? ஓகே, இல்ல நீங்க பதில் சொல்லுங்க எனக்கு. உங்களுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? தொடர்ச்சியா சொல்லப்பட்டே நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அந்த கடனுக்கும் உங்களுக்கு என்ன தொடர்பு? எனக்கும் அதுக்கும் எந்த உங்க அப்பா வாங்கியிருந்தாலோ அல்லது உங்க அம்மா வாங்கியிருந்தாலோ அப்பயே தொடர்பு கிடையாது. நீங்க உங்க இஷ்டத்துக்குலாம் வாங்கிட முடியாது. ஏதேன் கடனை நீங்க நான் அங்க வேணா வாங்கிக்குவேன், எவ்வளவு வேணா வாங்கிக்கலாம் வாங்க முடியாது. இப்ப கடன் வாங்குறதுக்கு சட்டம் இருக்கு. ஓகே, அந்த கடன் வாங்குற சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா 3.5% உங்களுடைய ஜிஎஸ்டிபி இருக்குல்ல, அது ஜிஎஸ்டிபில 3.5% வரைக்கும் தான் வாங்கலாம், அதுக்கு மேல வாங்க முடியாது அப்படிங்கிற சட்டத்திட்டத்துக்குள்ளதான் வாங்க முடியும். அது மாதிரி ஆர்பிஐ பர்மிட் பண்ணாரு. கடன் வாங்கி என்ன பண்றாங்க அப்படின்னாக்க மெட்ரோல ரயில் விடுறாங்க, பிடிசிக்கு பஸ் வாங்குவாங்க இல்லையா, அங்க ஏதாவது டேம் கட்டுவாங்க. அப்போ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல இன்னும் பண்ற இன்வெஸ்ட்மெண்ட்டை கடனா வாங்கி இப்ப போட்டுட்டு அதுக்கு உண்டான ரீபேமெண்ட்டை கட்டிக்கிட்டே இருக்கீங்க. இது அரசுங்கிறது ஒரு தனி நிர்வாகம், அது புரியுதா? வருஷம் அதுக்கு தினம் வருமானம் வந்துட்டு இருக்கும்.